மாண்புயரிவர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மழைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகியோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. உன் குரல் கேட்டு அருளாய் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கோகிடெக் டூலிங் நிறுவனம் நன்றி திருப்பலியாகவும் மேலும் அவருடைய சிறப்பான கருத்துக்கு நிறைவேறவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் என் டேனியல் அற்புதராஜ் அவளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். கேரிக் ஆண்ட்ரோ தம்முடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடும் என்று ஜேக்கப் எஸ்டர் ராஜன் மரியா அவர்கள் நன்றி திருப்பள்ளியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எல்ஐ தாமஸ், அனிதா, எல்டி சார்மின் ஒயிட், எல்டி ஜானிஸ் லுரேன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் மரித்த ஆன்மாக்களுக்காக மரித்த அருட்தந்தை எஸ்ஜே ஆண்டனி சுவாமி பிஜே என்று அவருடைய ஆண்மையை பாடுவதற்காகவும், மரித்த என் இஸ்ரேல் இனாசியம் அவருடைய ஆண்மையை பாடுவதற்காகவும், கட்டா ரிச்சர் அவருடைய ஆண்மையை பாடுவதற்காகவும், ஃபாதர் ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் 40ஆம் நினைவு நாளை நினைவு கூறுகிறேன் என்று அவருடைய ஆண்மையை பாடுவதற்காகவும், பூதோட்ட பாப்பையா அவருடைய ஆண்மையை பாடுவதற்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. திருப்பலி கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருவின் கருத்துக்களையும் ஆண்டவர் திருப்பாதத்திலே வைத்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து இறை ஆசிரியரை பெறுவோம். தூய மறைமுறை நாம் கொண்டாட தகுதி பெறுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவே, வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிறுவனம் கணிந்தும் அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை இது நோக்கு அன்பாகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கடல்களை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்க நீங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பார்வோனை வென்று நான் மாட்சியுறும் பொழுது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5-18 முடிய. அந்நாள்களில் மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமற்றில் மாற்றம் கண்டது. நான் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன்தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிசிகிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் பொழுது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் அழித்து விட்டார். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன்.
அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படைகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்திப்பட்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆறுகளில் அவர் கல்லை போல் மூழ்கி போயினர், ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டனர். ஆண்டவரே, உம் வழக்கை வலிமையரின் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது நம் ஒவ்வொருவரையும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே பரிசேயரும் மறைநூல் வல்லுனரும் இயேசுவிடத்திலே அடையாளத்தை கேட்கிறார்கள். இயேசு தன்னுடைய பொதுப்பணி வாழ்விலே பல்வேறு விதமான அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்த்து இவற்றை அடையாளங்களாக அவர்கள் கண்டு கொள்ளாமல், இயேசுவை நம்பாமல் அவரிடத்திலே மீண்டுமாக எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இயேசு அவளை கடிந்து கொண்டு இந்த தீய விபச்சார தலைமுறையின் அடையாளம் கேட்கினர் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். காரணம், தம்முடைய அற்புதங்களிலும் புதுமைகளிலும் நம்பிக்கை கொள்ளாத இவர்கள் வேறு எதில் நம்பிக்கை கொள்ளுவார்கள்? அவர் செய்த ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவருடைய வல்லமை இருந்தது. அவர் போதித்த வார்த்தையில்,
அவர் செய்த அற்புதங்களிலே, அவர் செய்த புதுமைகளில் எல்லாமே கடவுளின் வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் இயேசுவை கடவுளின் மகனாக, மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். காரணம் அவருடைய நம்பிக்கையின்மை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறையினரை மிக மோசமாக கடிந்து கொள்ளுகிறார். 2 நபர்களுக்கோடு தம்மை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒன்று தாவீது, இன்னொன்று தென்னாட்டு அரசி. இவள் இருவருமே மிக உயர்ந்த நிலையிலே இருந்து இயேசுவை விட உயர்ந்தவள் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை விட இங்கு மிக உயர்ந்தவராக தாம் இருப்பதை அவளுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிகச்சிறப்பாக சோதனைகள் நிறைந்த காலச்சூழலில், இக்கட்டான சூழல்களில் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்களை கடவுள் எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்து அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் கடவுளுக்கு எதிராகவும் மோசேவுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் அடிமைகளாகவே நிம்மதியாக இருந்திருப்போம், உண்ண உணவும் செய்ய வேலையும் இருக்க இடமும் எங்களுக்கு கிடைத்திருக்கும், இங்கோ அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோமே என்று புலம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய எதிரிகளான எகிப்தியர்களை அழித்து செங்கடலிலே கால் நனையாமல் அவர்களை கடக்கச் செய்து காத்து வருகின்றார். இவ்வாறாக அற்புதங்களை செய்து அவர்களை தம்முடைய மக்கள் என இந்த உலகிற்கு கடவுள் காண்பிக்கின்றார். ஆகவே இஸ்ரேல் மக்களை போன்று இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் நம்பிக்கை அற்றவளாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டுகொள்ள இயலவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு அற்புதமாகவும் புதுமையாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடவுளின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலர் இறைவா. வெறும் விழினே வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இவ்வளவு எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல
உமாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் வழியை ஏற்று அது அனைவரும் மீட்புக்கும் பயன்பாடு செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உன் வாழ்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமார்த்தியானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈரேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உள்ளெழுத்து கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தவருடன் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் செல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுழலுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சுழலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பள்ளைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உலகங்களை ஏற்றிக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் முன்சாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையின் அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்திறன் மீது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்து அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து நம்ம திரும்ப ஒளியினுடைய ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கார்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமிரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தந்தையே, உமது பெயர் பெரியதென போற்ற பிறகு பிறகு உமது ஆட்சி வருக. முதல் திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுடன் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துதலுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்னுடன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒருவரும் பெயரை பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்
உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிபுலால் நீர் நிறைவு பெற செய்தோம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் இறை அன்னையின் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்சேன் இறை ஊழியர் அனைத்தாட்டு பத்திரி ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.